ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோஃபு கிரேவி. அதுக்கு நம்ம 200 கிராம் டோஃபு எடுத்துகிட்டு அதை வந்து க்யூபாக வெட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பொடி பொடியாக வெட்டிக்கலாம். ஸோ ஆனியனை பொடி பொடியாக நறுக்கியாச்சு. அதோட க்ரீன் சில்லி 1 எடுத்துக்கலாம். ஸோ பொட்டேட்டோ 2 எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி 2 எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இதோட 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம க்யூபாக வெட்டி வச்சுருக்கிற டோஃபு வந்து மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லெவலில் ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கிட்டாட்டி அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வதக்கிட்டாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இதோட கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டாட்டி இதில் உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி வைக்கலாம். நல்லா வதங்கிட்டாட்டி நமக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 3 to 4 விசில்ஸ் வந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான டோஃபு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணலாம். நம்ம வந்து பன்னீரில் வந்து கிரேவி செஞ்சுருப்போம். ஆனால் இந்த டோஃபு கிரேவி வந்து பன்னீரில் இருக்கிறத விட இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இது நாங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றோம். நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை இது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.